இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக இயேசுவின் திருவுளின் இரத்தத்தையும் உணவாக பெற்றிருக்கின்ற சிறுவர் சிறுமியர்களே, இந்த நாள் திருச்சபையிலே மிக முக்கியமான நாள். நமது பங்கு தந்தை தன்னுடைய முன்னுரையின் பொழுது மிக சிறப்பாக குறிப்பிட்டார். திருவிருந்து நற்கருணை திருச்சபையினுடைய அடித்தளமாகவும் உச்சியாகவும் இருக்கிறது. The basis and the summit of church. எனவே இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் அந்த மறைபொருளை நாம் தியானித்து கொண்டிருக்கிற நாளில் நம்முடைய பங்கை சார்ந்த இந்த சிறுவர் சிறுமியர் முதலாக இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கின்றார்கள். இன்றைய வாசகங்கள் இந்த கருத்துக்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் மெல்கிசேதேக்கினுடைய அந்த பலி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இயேசுனுடைய பலிக்கு ஒரு முன் உதாரணமாக அந்த பலியானது நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்த கட்டமாக இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் இயேசுனுடைய இந்த அப்பம் பிட்குவதை அவர் அந்த ராபோஜனத்தை முன்னிறுத்தி யார் யார் அதை நல்ல மனதோடு பெறுகிறார்களோ அவர்கள் அதனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்காஸ் நற்செய்தி எடுக்கப்பட்ட வாசகத்தில் இயேசுடைய புதுமை, அப்பங்கள் பழுகின்ற புதுமையை நமக்கு சொல்லி காட்டி, அருளப்பர் நற்செய்தியிலே வருகின்ற 6ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பகுதிகளில் இயேசு இந்த அப்பம் பழுகுவதை வைத்து தனது உடல் இரத்தத்தையும் உணவாக தரப்போகிறோம் என்பதை அவர் எடுத்துரைப்பதையும் அங்கு நமக்கு கோடிட்டு காட்டப்படுகிறது. இன்றைய தொடர்பாடலிலே நாம் பாட கேட்ட தொடர்பாடலிலே யார் யார் எந்த மனத்தோடு நற்கருணை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனத்தோடு அவர்களுக்கு ஆசீரோ அல்லது இறைவனிடமிருந்து வேறு விதமான கருத்துக்களோ கிடைக்கின்ற என்பதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுவதாக இன்றைய தொடர்பாடல் அமைந்திருக்கிறது. எனவே இத்தகைய கண்ணோட்டத்தோடு முதன்முறையாக திருவிருந்தை உட்கொள்ள இருக்கின்ற குழந்தைகளுக்கு அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் திருவிருந்தை பெற்றிருக்கிறோம். அந்த திருவிருந்தை முதன்முறையாக பெற்ற நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே அந்த கருத்துக்களை நாம் நினைவில் கொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும். நாமும் திருவிருந்து பெற்ற அன்று இதே போல இந்த பிள்ளைகளைப் போல வெள்ளை ஆடை அணிந்து நல்லா சிறப்பாக ஒவ்வொருவரும் மற்றவரை பார்த்துவாங்க. நான் எப்படி இருக்கிறேன், ஒருத்தர் கீழெல்லாம் வச்சு ஒரு குயின் மாதிரி ஒரு ராணி மாதிரி இங்கே ஜோடித்து வந்திருக்கிறார்கள். நல்ல புல் சூட்டோட மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறாங்க. யாரும் அழுதுகிட்டு இல்லை. எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது மிக ஆவலோடு இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வதற்காக. இவர் பலர் தயாரித்திருக்கிறார்கள். தயாரித்து இந்த நாளை மிக சிறப்பாக நாளாக மாற்ற வேண்டும் என்று, இந்த நாளினுடைய நினைவு எல்லாரும் இருக்க வேண்டும் என்று இங்கு படக்காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கு தரப்போகப்படுகின்றன. எனவே இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளில் நாம் இவ்விதமாக மகிழ்ச்சியாக ஏன் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நெப்போலியன் போனபார்ட் பிரான்ஸ் நாட்டில் இருந்தவர், மிகப்பெரிய தலைவராக அதிகார அரசராக இருந்தவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அவரிடத்தில் நிருபர்கள் கேட்கின்ற பொழுது உங்கள் வாழ்நாளில் முக்கியமான நாள் எது என்று கருதுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நினைத்தார்கள் தான் அந்த முடிசூட்டு நாளாக இருக்கும் என்று சொல்லுவார் என்று, அல்லது அவர் வெற்றியடைந்த நாளாக இருக்கும் என்று சொல்லுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் சொன்னதோ, நான் முதலாக இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்ட நாள் என்று சொன்னார். எனவே இந்த நாளை மிக பெரிய ஒரு நாளாக அவர் கருதி கொண்டிருந்தார். அடுத்தாக நாம் இன்னொரு பார்க்கலாம். ஒரு சிறுமி, லிசே நகரத்தை சார்ந்த ஒரு சிறுமி, அவர் சொல்லுகின்ற பொழுது முதல் முறையாக இவனருக்கு உட்கொள்ளும் போது என்ன எண்ணம் இருந்தது என்று கேட்கின்ற பொழுது, இது என் வாழ்நாளிலே மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே
இறைவன் என்னிடத்திலே வர இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவும் நானும் ஒன்றாக இணையப் போகிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்து வாழ்கிறார் என்ற புனித பவுலரின் கூற்றின்படி கிறிஸ்துவோடு நான் கலக்கப் போகிறேன். இவ்விதமாக ஒரு சிறு துளி தண்ணீர் அந்த ரசத்தோடு கலக்கின்ற பொழுது குருவானவர் சொல்லுவார், இந்த தண்ணீர் ரசத்தோடு கலப்பது போல எங்கள் மனித குணமும் மனித இனமும் உமது இறை குணத்திலே கலக்கப்படணும், சேர்க்கப்படட்டும் என்று சொல்லுவது போல நான் இறைவனிலே ஒன்றாக கலக்க இருக்கின்ற நாள். இந்த நாள் என்ன நாள்? கடவுளிலே நீங்கள் கலக்க இருக்கின்றீர்கள், ஒன்றாக கலக்கப் போகிறீர்கள். ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், வித் கிரைஸ்ட். அதுதான் இந்த நாளிலே இது புதுமையில் வரப்போகிறது என்று குழந்தை இயேசுவின் சிறுமலர் அவர் சொல்லுகிறார்கள். எனவே இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள். இந்த சிறப்பான நாளாக இந்த குழந்தைக்கு மாற்றுவது தாய் திருச்சபையில் ஒவ்வொரு பங்கிலும் சரி, எல்லா இடங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் சரி, இந்த புது நன்மை வாங்குகின்ற நாளை நாம் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் ஞானஸ்தானம் பெற்ற போது இந்த குழந்தைக்கு தெரியாது, கிறிஸ்துவாக மாறுவது அந்த குழந்தைக்கு தெரியாது, கிறிஸ்துவாக வளர்க்கப்படுகிறார்கள். இந்த நாளிலே தான் அவர்கள் கிறிஸ்துவின் உடலை உட்கின்ற நாளாக, இது அவர் வாழ்விலே ஒரு முக்கியமான நாளாக கருத வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடை அணிகலனும் சரி, இந்த மகத்தான ஒரு நிகழ்ச்சியும் சரி, குடும்பங்களிலே உறவினர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடுவதும் சரி. ஏனென்றால் நாம் அவர்களுக்கு இந்த நாளை மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றுகிறோம். ஏன் இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வருவதற்கு இந்த உணவை, அப்பத்தையும் ரசத்தையும் ஏன் எடுத்துக்கொண்டார்? இந்த மூன்றாம் வாசகத்தில் நமக்கு சொல்லி காட்டப்படுகிற இயேசு அப்பத்தை பழுக செய்கிறார். ஏனால் மனித உடலுக்கு உணவு அவசியம். உணவு சாப்பிடாமல் எத்தனை நாள் இருந்துட முடியும்? ஒரு 40 நாள் இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் செத்து போயிருக்காங்க உண்ணாவிரதம் இருந்தவங்க கூட. அவர்களுக்கு மெடிசன் வழியாக மற்ற உணவு கொடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் பல நேரம் இறந்திருக்கிறார்கள். ஆனால் உணவு இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியாது. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சில நாட்கள் தான் வாழ முடியும். எனவே உடலுக்கு உணவு அவசியம். அதுபோல நமது ஆன்ம வாழ்வுக்கு இறைவனுடைய இந்த உணவு அவசியம். வானக உணவை இறைவன் தந்திருக்கிறார். இந்த தொடர்பாடலை நாம் படித்தோம். வானக உணவை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வானக உணவு பழி மட்டுமல்ல, வானக உணவு. அந்த உணவு நமது ஆன்மாவைக்கு பசியை அடக்குகிறது, ஆன்மாவை வளரச் செய்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக கொடுத்து இந்த வானக விருந்தாக, விண்ணக விருந்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த விண்ணக விருந்தை உண்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி விண்ணக விருந்தை உண்ண வேண்டும்? ஒரு ஜெர்மன் நாட்டு ஒரு குறுநில மன்னன், இது மத்திய காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே சார்லஸ் என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சார்ல்ஸ் மன்னன் ஒரு ஊரிலே வந்து முகாமிட்டு இருக்கிறார். இந்த பிரெஞ்சு படைகளை தோற்க முடியவில்லையே என்று இந்த புறவினத்தார், அதாவது எந்த தெய்வத்தை வழிபடாத ஒரு ஆள் இடத்துல வெற்றினன் என்ற அந்த ஆள் இதை பார்க்கிறார். இவர் எப்படி ஜெயிக்கிறார் என்று அவனும் அவருடைய படைத்தலைவர்களும் மாறுடை அணிந்து வருகிறார்கள். அது உயிர்த்த ஞாயிறு. அந்த ஞாயிறு என்று அந்த அரசனும் சார்லஸும் அவருடைய படைத்தலைவர்களும் அந்த கோவிலிலே மிக பக்தியாக அமர்ந்து அந்த இறை வழிபாட்டிலே பங்கு பெற்றுக்கொள்வதை பார்க்கிறார்கள். பிறகு நற்கரனை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறார்கள். நற்கரனை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு காட்சி கிடைக்கிறது. சிலர் பெற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வதை பார்க்கிறார்கள். சிலர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மகிழ்ச்சி இல்லாமல் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறார்கள். எனவே தயாரிப்போடு இருக்கிறவர்கள், நல்லவர் உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உடலாக இரத்தமாக வருகின்ற பொழுது அவர் மகிழ்வோடு பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் மகிழாமல் பெற்றுக்கொள் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார்கள். இதனால்தான் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்பதை உணர்ந்து பிறகு பல ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த ஆள் கிறிஸ்துவ மறையை தழுகிறார். அவரும் திவ்யநற்கனை உட்கொள்ள வருகிறார். இத்தகைய விதத்தில் இறைவன் பலரை மணந்திருப்பிருக்கிறார் இந்த நற்கரணை வழியாக. இந்த நற்கரணையின் புதுமைகள், பல புதுமைகள் நடந்திருக்கின்றன.
இப்பொழுது செப்டம்பர் ஏப்ரல் 27 ஆயிருக்க வேண்டும். ஆனால் திருத்தந்தை இறந்த நாள் அவருடைய இந்த புனித பட்டம் தருவதை செப்டம்பர் 7ஆம் தேதி என்று குறித்து வைத்திருக்கிறார்கள். புனிதன்னு சொல்லலாம். புனித கார்லோஸ் அக்விட்டிஸ் என்ற அந்த இப்பொழுது அருளாளர் அவர் பல புதுமைகளை, அதாவது நற்கருணை புதுமைகளை அவர் தொகுத்து இன்டர்நெட்டில் அவர் பதிவிட்டிருக்கிறார். எனவே அது ஒரு காரணமாகத்தான் அவர் புனிதமாக்கப்படுகிறார். நமது தென்னகத்தில் 2013 நவம்பர் 15 நடைபெற்ற கேரளாவில் நடைபெற்ற ஒரு புதுமை. மே மாதம் 9ஆம் தேதி அது தாய் திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மே 31ஆம் தேதி அந்த இடத்துல வெற்றிகள் என்ற அந்த கேரளாவில் உள்ள அந்த பகுதியில் அது பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த புதுமையில் திவநற்கருணையில் அந்த குருவானவர் எடுத்து எழுந்தேற்றம் செய்கின்ற பொழுது மக்கள் இயேசுவின் முகத்தை பார்க்கிறார்கள், உருவத்தை பார்க்கிறார்கள், உருவம் வருகிறது. எனவே இந்த உருவத்தை இன்னும் வைத்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் தாய் திருச்சபை ஆராய்ச்சி செய்து அது புதுமை என்று இந்த மே மாதம் தான் 9ஆம் தேதி ஒற்றுக்கொண்டது, உடன்படி அதனுடைய கருத்தை வெளியிட்டது. பிறகு மே 31ஆம் தேதி அந்த இடத்துல அது மிக பிரசித்தமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எனவே விதமாக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அதில் இருக்கிறார். அது சொல்லப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையாக இருக்கிறார் என்பது விசுவாச மறைப்பொருள். பல நேரங்களிலே இயேசு அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். உண்மையை வெளிப்படுத்துறதுனால பெரிய புதுமைன்னு சொல்ல முடியாது. இயேசு உண்மையிலே அங்கே இருக்கிறார். எனவே நம்மிடத்திலே வருகின்ற திவ்ய நற்கருணை இது கிறிஸ்துவின் சரீரம் என்று குருவானார் சொல்லுகின்ற பொழுது அது உண்மையாகவே இயேசுவின் உடலாக இருக்கிறது, இரத்தமாக இருக்கிறது. எனவே அன்பு பிள்ளைகளை, இயேசு வருகிறார். இயேசு வந்த இயேசுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் மற்றவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புது நன்மையில் நம்ம சொல்லியிருப்பாங்க, வந்த இயேசுவை நாம் ஃபஸ்ட்டு வரவேற்கணும். வீட்டுக்கு வரவங்கள வரவேற்கணும்ல, அப்படிதானே தம்பி? இந்த 13 பேருக்கு இப்போ வீட்டில் வந்தவங்கள வாங்கணும். இப்போ உங்கள் புது நன்மைக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க, மாமா அத்தை பாட்டி எல்லாம் வந்திருப்பாங்க. வாங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? வாங்கன்னு சொல்ல இருக்க மாட்டீங்களா? வாங்கன்னு சொல்லியிருப்பீங்கள்ல. ஃபஸ்ட்டு இயேசுவை வரவேற்க வேண்டும் நமது உள்ளத்தில். அந்த இயேசு இடத்துல பேசணும். நம்ம அதனால் திருப்பலி முடிஞ்ச பாடு உடனே ஓடிடக்கூடாது. அந்த நன்றி மண்டாட்டு பகுதி இருக்கிறது, நமக்கு திருப்பலியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இயேசுவோடு இயேசுவோடு என்ன பேச போகிறீர்கள்? இயேசுவோடு என்ன பேசணும்? இயேசுவோட பேசுவது என்ன பேசுவது? ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? அந்த சீரர்கள் சொன்ன மாதிரி எம்மாவு சீரர்கள் சொன்னால் எம்மோடு தங்கும். ஆண்டவரே அப்பத்தை பிற்கின்ற பொழுது எம்மாவு சீரர்கள் என்ன சொன்னார்கள்? எம்மோடு தங்கும். கடவுளே, இயேசுவின் என் உள்ளத்தில் வந்திருக்கிறேன், என் உள்ளத்திலேயே தங்கும். அடுத்துதான் அதான் அடுத்த வேண்டுதல். இயேசு உள்ளத்திலே தங்கி இருந்தால் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்ட முடியும், நம்முடைய உறவினருக்காக வேண்ட முடியும், நம்முடைய கல்விக்காக வேண்ட முடியும், நம்முடைய வளர்ச்சிக்காக வேண்ட முடியும். அடுத்த கட்டமாக நினைக்கணும், இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே இருக்கிறார், உடலிலும் இருக்கிறார். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாங்கி செல்கின்ற ஒரு கருவியாக நீங்கள் பெட்டகமாக இருக்கிறீர்கள். எப்படி உடன்படிக்கை பெட்டகம் இருந்ததோ, இறையன்னை இயேசுவை தாங்கி எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். அவள் எலிசபெத் என் ஆண்டவரின் தாயிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி என்று கேட்கிறார். அதுபோல் நீங்கள் செல்கின்ற இடத்துல எல்லாம் நீங்கள் இப்போ தினக்கடை வாங்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அல்லது வீட்டுக்கு போகிறீங்க, எலிசபெத் அம்மாளை சந்திக்க மரியாள் சென்று இயேசுவை சுமந்து சென்றது போல நீங்கள் இயேசுவை சுமந்து செல்கிறீர்கள். அங்கே மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற போது என்ன நிகழ்கிறது? தூய ஆவி வருகிறார். தூயால் 2 பேரும் நிரப்பப்படுகிறார்கள். 2 பெண்கள் மட்டுமல்ல, வயிற்றில் இருந்த குழந்தையும் அக்களிப்பால் துள்ளியது. வயிற்றில் இருந்த குழந்தைக்கும் தூய ஆவி நிரப்பப்படுகிறார். எனவே நீங்கள் இயேசுவை எடுத்து செல்கின்ற பொழுது உங்களுடைய பள்ளி கூடத்தில் அந்த வகுப்பறையில் நீங்கள் இயேசுவை எடுத்து செல்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சியை தூய ஆவி எடுத்து செல்கிறீர்கள். உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்கிறீர்கள். நீங்கள் செல்கிற இடத்தெல்லாம் எடுத்து செல்கிறீர்கள். எனவே இயேசுவிட வேண்டுதல் மட்டுமல்ல, இயேசுவை தாங்கி செல்லுகின்ற ஒரு கருவியாக நாம் இருக்கிறோம். எப்படி இங்கே இவனுக்கனை பற்றி இந்த பெட்டகம் டபர்நாக்கில் இருக்கிறதோ அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் இவனுக்கனை பெறுகிற ஒவ்வொருவரும் நாம் இருக்கிறோம். எனவே இயேசுவை தாங்கி செல்கின்ற ஒரு பெட்டகமாக நாம் மாறுகிறோம். எனவே அந்த நினைவோடு நமது வாழ்வை அமைத்து கொள்ள முயல்வோம். அன்பார்ந்த பிள்ளைகளே,
புதுமை வாங்குகிற பிள்ளைகளை நீங்கள் இதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாளிலே இது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாள். இது சிறப்பான நாளாக உங்கள் மனதில் நீங்கள் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் இதை ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான உங்களை கதாநாயகனாவோ கதாநாயகியோ மாற்றி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளை நினைவில் கொண்டு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்துவை எடுத்துச் செல்கிறீர்கள், அந்த கிறிஸ்துவை உங்களோடு தங்குகள் என்று ஜெபிக்கிறீர்கள். அந்த கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் உலகத்திற்காக மன்றாடுகின்றீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.